வெல்கம் டு பிக்னஸ் கிச்சன் வித் கோக்கி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வடகறி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, நான் எப்படி செய்கிறேன்றதை நம்ம ஒவ்வொன்றா செய்யும்போது பார்த்துட்டே வரலாம். இந்த குழம்பு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வாங்க நான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வடகறி குழம்புக்கு வந்து இப்போ நான் கடலைப்பருப்பு ஊற போட்டு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 150 கிராம் இருக்கும். இது வந்து நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா செய்யும் போது நான் ஆட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பை வந்து நம்ம மிக்சியில் கொஞ்சம் குறகுறன்னு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இதை நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நம்ம மிக்சியில் வந்து பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இது வந்து நீங்கள் வெறுமனே போடுறத விட இது கூடவே நீங்கள் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சோம்பும் போட்டு ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் தாளிப்பில் போட போகிறேன். அதனால் இது வந்து நான் வெறும் கடலைப்பருப்பு மட்டும்தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து இது உருண்டை பிடிச்சி வேக வைக்கணும். ஆவியில் கொஞ்சம் உருண்டை பிடிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் நான் ஒரு 10 to 12 நிமிஷம் வந்து வேக வைக்க போகிறேன். இப்போ இது வேக வைக்கும்போது இது உருண்டை பிடிச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம மிக்சியில் அரைச்சி நான் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். நம்ம ஈவனாக பிடிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நம்ம வந்து இது மறுபடியும் வேக வச்சு உதுத்தி தான் எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா, இந்த பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கலாம். இப்போ நம்ம இது பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸில் 12 மினிட்ஸ் வச்சா போதும். இப்போ பாருங்கள், இது வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இதை அப்படியே விட்டுடலாம். இது ஆறினதுக்கப்புறம் நம்ம உதுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம தாளிப்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பிரிஞ்சல் ஆட் பண்ணுறேன். பட்டை 1, இது வந்து அன்னாச்சி பூ 1 ஆட் பண்ணுறேன். லவங்கம் ஒரு 4 to 5 போட்டுக்கலாம். இது வெடியும் போது 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுமே வெங்காயம் ஆட் பண்ணிடலாம், இல்லைனா வெடித்து மேலெல்லாம் விழும். அதனால் நான் வெங்காயம் ஆட் பண்ணிடுறேன். இது வந்து 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க நீங்கள். இது நல்லா பொன்னிறமாக வதக்கணும். நான் இது கூடவே நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும் நமக்கு. பாருங்கள், கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம உப்பு போட்டு வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வதங்கி வரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலைன்னா நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து பேஸ்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ கறிவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கறிவேப்பிலை, கொத்தமல்லி கடைசி இறக்கும் போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிடுறேன். 2 தக்காளி வந்து நான் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் நேரம் வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். அப்போ வந்து சீக்கிரமாக வதங்கி வரும். இது வதங்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பருப்பு உருண்டைகளெல்லாம் உதிர்த்து எடுத்துக்கலாம். நம்ம
இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணுறேன். மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சமாக கலக்கிக்கலாம். இது கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம வந்து கடலைப்பருப்பு உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டுக்கலாம். நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது. இது 2 நிமிஷம் விட்டதுமே நம்ம பருப்பு ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் பருப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ போட்டாச்சு. இது கூடவே நம்ம தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து இது முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பருப்பு கடலைப்பருப்புன்றதுனால உங்களுக்கு சட்டுன்னு அந்த தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். அதனால் பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பால் கூட ஆட் பண்ணலாம் கடைசியாக. நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பால் ஆட் பண்ணல, இப்படியே தான் விட போகிறேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம. இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு வந்திருக்கு. சூப்பராக அந்த எண்ணெய்லாம் ஊற்றின எண்ணெய்லாம் நம்மளுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம வடகறி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இன்னொரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொத்தமல்லி தலை தூவி வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் வடகறி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம வடகறி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இட்லி சுட சுட இட்லிக்கு வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.